Assalamualaikum my YouTube family, welcome to long distance diaries. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு துபாய் வைரல் இஃபா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து அன்றைக்கி ஃபுல் சிக்கன் வாங்கி இந்த மாதிரி 3 பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வாங்கிட்டு வரும்போதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நைட்டு செய்கிறதுக்காக நான் மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, 2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக சிக்கன் ஆட் பண்ணிட்டு இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இப்போ ஒரு அயன் பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் போட்ட அப்புறம் சிம்மில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது குக் ஆகி வர வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாயில் பண்ண 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 4-5 பல் பூண்டு, 2 ஸ்லைஸ் சீஸ், 1/2 டம்ளர் பால், ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 டம்ளர் அளவு ஆட் பண்ணிட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை வந்து திருப்பி போட்டு மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண சாஸ் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். இன்னொரு சைடு திருப்பி போட்டோம் இல்லையா சிக்கனை, அது வந்து நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த சாஸ் எடுத்து மேலே அப்படியே போட வேண்டியது தான். இப்போ இதுக்கு மேலே சைடில் மசாலாஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் ஃபுல்லாகவே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இதுக்கு மேலே வந்து பேலன்ஸ் இருக்க சாஸை ஆட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் தான். இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே, அப்படி என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நானே ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நிஜமாக சொல்ல போனால் இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு நானே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் உங்கள் லைஷா சுஜா டிக்கேன். பை பாய்.